ஐபிஎல் இறுதிப் போட்டியில் மழையால் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை குஜராத் இடையிலான ஐபிஎல் இறுதிப் போட்டி விறுவிறுப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மழை குறுக்கிட்டிருக்கிறது. இதனால் ஆட்டம் தாமதமாக தொடங்க இருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சாண்டி, இப்போ மழையினால ஆட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ தொடங்க வாய்ப்பு இருக்கு? எப்படி எதிர்க்கு களத்தில் எதிர்பார்ப்பு? நிச்சயமா காயத்ரி, ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதி யுத்தம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அகமதாபாத் மைதானத்தில் மழை பெய்து வருகிறது. இதனால் டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. 7:30 மணிக்கு போட்டியானது தொடங்க இருந்தது. 7 மணிக்கு டாஸ் போடக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் டாஸ் போடாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் ட்ரிஸ்லிங் என சொல்லக்கூடிய சாரல் மழையானது அகமதாபாத் மைதானத்தில் பெய்து கொண்டிருக்கிறது. 7:30 மணி வரை 9:46 மணி வரை மழையினுடைய அளவை கணக்கிட்டு நடுவர்கள் காத்திருப்பார்கள். அதுவரை மழை பெய்தால் குறைந்தது 5 ஓவராவது வீசப்பட வேண்டும். அப்படி குறைந்தது 5 ஓவர் வீசப்படவில்லை என்றால் ரிசர்வ் டே என சொல்லக்கூடிய விதிகளின்படி நாளை போட்டியானது நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று 5 ஓவருக்குள்ளாக போட்டி கைவிடப்பட்டால், போட்டி நடைபெறாமல் போனால் நாளை போட்டி நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 ஓவர் வீசப்பட்டு விட்டு ஒருவேளை போட்டி நடைபெற்றால் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி ஓவர்கள் குறைக்கப்பட்டு எப்படியாவது இன்று போட்டி நடத்தி முடிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது வரை அகமதாபாத் மைதானத்தில் மழை பெய்து வருகிறது. இந்த போட்டியை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஆவலோடு எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அகமதாபாத்தில் எந்த அளவிற்கு ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே அளவு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றியை எதிர்நோக்கி சென்னையிலும் ரசிகர்கள் பட்டாளம் சூழ்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்கில் ரசிகர்கள் பிரம்மாண்ட திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜியோ சினிமா அப்ளிகேஷன் மூலமாக 4K ரெசல்யூஷனோடு இலவசமாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் பிரம்மாண்ட திரையரங்கு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் டி-ஷர்ட் அணிந்து சென்னை அணியின் வெற்றியை கொண்டாடுவதற்கு இப்போதிருந்து தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு ரசிகரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார். தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. எப்படி அவருடைய மனநிலை இருக்கிறது என்பதை கேட்டறியலாம். வணக்கம். போட்டி 7 மணிக்கு டாஸ் நேரம் போட்டிருக்கணும், மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு எந்த எதிர்பார்ப்போடு நீங்க காத்துட்டு இருக்கீங்க? Obviously CSK தான், பட் மழை வந்ததுனால it's been delayed. பார்க்கணும். Hope for the best. Fingers crossed. இன்னைக்கு CSK vs GT இந்த ஃபைட் எப்படி இருக்கும் அப்படினு எதிர்பார்க்கறீங்க? இல்ல, ரெண்டுமே டஃப்பான டீம்ஸ் தான். பிளே ஆஃப்ல ரெண்டு பேரும் மோதிட்டு இருக்காங்க. CSK has won that match, so பார்க்கணும். நிச்சயமா போட்டியின் போது மழை குறுக்கிட்டதால் சற்று தாமதமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நிச்சயம் போட்டி நடைபெறும். எப்படியாவது CSK அணி கோப்பையை தட்டி பறிக்கும் என்று ஒரு ரசிகர் நம்மளோடு தெரிவித்திருக்கிறார். மற்றொரு ரசிகர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இன்னைக்கு மேட்ச் மழை பெஞ்சிட்டு இருக்கு, எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். இப்படி மேட்ச் நடக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. சென்னை 5th டைம் வின் பண்ணுவோம். கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணும். நிச்சயமா ஜிடியும் இப்பயே நீங்க விசில் போட்டீங்க முன்பாகவே. ஜிடியும் அந்த அளவுக்கு ஒரு சாதாரண டீம்னு சொல்ல முடியாது. கண்டினியூஸா 3 செஞ்சுரிஸ், மும்மூர்த்திகள் பவுலிங்ல இருக்கிறாங்க. சோ எப்படி இன்னைக்கு ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேட்டிங்னு பார்த்தா கில்லு தான் மெயின் விக்கெட்டு. கில்லு இனிஷியலாகவே நம்ம விக்கெட் எடுத்துட்டோம்னா பிரைட் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரஷீத் பால்லாம் நம்மளுக்கு த்ரெட்டே இல்லை, அது ஈஸியாக நம்ம ஸ்பின் ஆடிடலாம். ஸோ ரஷீத் கான் இஸ் நாட் அ பிக் த்ரெட். ஒன்லி கில். இஃப் கில்லு மட்டும் சீக்கிரமாக நம்ம தூக்கிட்டோம்னா பிரைட் சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கே கண்டிப்பாக வின் பண்ணும். நிச்சயமா. குரு சிசியன், ஹர்திக் பாண்டியா சிசியன் குருவை எப்படி எதிர்கொள்வாரு? அந்த ஃபைட் எப்படி இருக்கும் நினைக்கிறேன்? இந்த வாட்டி கண்டிப்பா குரு தான் சார். சிஷியன் ஓகே விட்டு கொடுத்தாலும் சரி, இல்ல நம்ம ஆடி ஜெயிச்சாலும் சரி, ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பா குருக்கு தான் கப்புன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். நிச்சயமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்படியும் கோப்பையை தட்டி பறிக்கும். 5வது முறையாக கோப்பையை உச்சிமுகர காத்திருக்கிறார் தோனி என ஒட்டுமொத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களும் காத்திருக்கிறார்கள். நன்றி சடையாண்டி. போட்டிக்காக அனைவருமே காத்திருக்கிறார்கள். மழையும் அதை உணர்ந்து தடையின்றி போட்டி நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். தகவல்களை களத்திலிருந்து வழங்கியமைக்காக நன்றி.